அவங்க அம்மால நாயா போட்டாடியே வச்சு கூடாது. நாயம்னா எங்க அப்பனுக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாய் இருக்க கூடாது. ஓஹோ சரி சரி. இனி மாலையிட்ட என்னுடைய கணவர் யாரு சொல்ற மாதிரி மலையிட்ட மன்னவர் யாரு? அம்மா என்னை கல்யாணம் செய்த சரி என்னுடைய கணவர் அரக்கர் குலத்திலே இரக்கமில்லாத நெஞ்சம் படைத்த சரி யாருக்கும் அஞ்சாத சிங்கம் போல என்னுடைய கணவரோ எரிகண்டாசூரன். எரிகண்டாசூரன் ஆமா கணவர். அகண்ட பார்வை சரி நீண்ட கரங்கள் உருக்கு மீசை கோடாரி பற்கள் என்று வீர வீர முதல்வர் பராக்கிரமம் பொருந்திய மகா பலசாலியாகிய என்னுடைய கணவரோ எரிகண்டாசூரன். எரிகண்டாசூரன் கணவர் ஆமாண்டி. அப்படி அவர் என்னுடைய கணவராக இருந்தாலும் எங்களுடைய கல்யாண வாழ்க்கையிலே நாங்கள் சுகமாக இருந்து சுகத்தை என்னுடைய சுகத்தை அவருக்கு கொடுத்து சரி அவருடைய சுகத்தை நான் பெற்று இல்லற வாழ்க்கையில் நாங்கள் கூடி வாழ்ந்து அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். அப்படியா? யாரு பையனா பொண்ணா? ஒரு அழகான ஒரு ஆண்மகன். அப்படியா? ஆமா. பையன் பேரு? தாய்க்கு தலைமகனாக அழகான அள்ளி செல்லமாக ஒரே ஒரு மகனை ஈன்றெடுத்தேன். சரி. என்னுடைய மகனுடைய பெயர் வக்ரகேது. ஓ, என் பேரு வக்ரகேது. ஆமா. என்னுடைய மகன் வக்ரகேதுவாக இருந்தாலும் அம்மா எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நிகண்டகிரியிலே
நாங்கள் இருடி அதாவது சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். அப்படியா? ஆமா. சரி. இன்றைய தினமாக என்னுடைய கணவராக விளங்கக்கூடிய யார் என்றால் எரிகண்டாசூரன் அவரை சந்தித்து சரி நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. சரிம்மா. அதனால உடனடியாக என்னுடைய கணவரை சந்திக்க வேண்டும். சரி போலாமே. எப்படி நீ குத்துவிய எப்படி குத்தவரை கில்லாடி என்ன சத்துலையா கேக்குறேன். சரி போ சத்துலையே போய் குத்து. அதாவது அருமை சகோதரர் சந்துரு அவர்கள் சரி அவருடைய சொத்துல இருந்து நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அவருடைய குடும்பமானது சரி எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பாடாறு செல்வங்களாக வாழ வேண்டும். நன்றி வணக்கம். வணக்கம். அம்மா என்னுடைய கணவராக விளங்கக்கூடிய எரிகண்டாசூரனை சந்தித்து நான் அவரை நிறைய பேச வேண்டும். சரிம்மா. அவர்தான் உன்னை கூட்டிட்டே வர சொன்னார். போய் பேசிட்டு அதுக்குதான் வந்தேன். என்னுடைய கணவரை சந்தித்து பேசிக்கிட்டு நீங்க உனக்கு என்ன வேலை? நான் சென்று அதாவது துணி அதாவது தண்ணிக்கு நீரை ஊத்திக்கிட்டு சுத்தபத்தமா புருஷன்கிட்ட போகணும்ல. ஆமா புருஷன்கிட்ட போகணும். ஏய் புருஷனை பார்க்கணும்ல சுத்தபத்தமா போறது இல்லையா? துணி ஆடை ஆபரணம் எல்லாம் மாத்திட்டு வரணுமா? ஆமா. சரி தண்ணி நீ ஊத்திட்டு வர்றே என் கூட்டுக்காரர்கிட்ட போய் கூட்டிட்டு போ. சரி 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 கொஞ்சம் ஓ புருஷா என் தேவையாகியும் அழைத்து வர சொன்ன என்ன வரலையா?
என்னடாச்சு? நான் முதலே வர சொல்லி விட்டேங்க. இது முதல்ல வர சொல்லி விட்டேன். வர சொல்லி விட்டியா? ஓமா சாமி மகாராஜா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி உனக்கு வர சொன்ன வரலையா? இன்னும் மறக்கானம். இந்த நாதேரி முண்டை எங்க போயிருப்பான்? அவள் காலம் என்று எதிர்பார்ப்பாள். என்னங்க எப்படி எப்படி உங்களுடைய திவ்ய பொற் பாதத்திற்கு இந்த மனைவியாகிய விலோசனா 1000 விதமான மலர் எடுத்து கணவனே கண்கண்ட தெய்வமாக எண்ணி உங்களுடைய பாதார இந்த கமலங்களை ஆதாரமாக பண்ணினேன் சுவாமி. வணக்கம். திருமணி வாதத்தை புனிதனாலே நீ எந்த தரப்பாக மலர் என் திருவடி வாதத்தை பணிந்ததானே 16 செல்வங்களை பெற்று தீர்க்க சுமங்கலையாக பூவும் பொட்டும் மஞ்சள் குங்குமத்தோடு நீடோடி காலம் வாழ வேண்டும். அப்படி இருந்த போதிலும் சுவாமி அரண்மனையில் இருந்த தேவியை அதை சீக்கிரமாக என்னை வரவழைத்த காரணம் என்ன சுவாமி? நான் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேற வேண்டும். அதனாலே போய் வா மன்னவா என்று உன் பொன்னான வாய் திறந்து இன்னத்தை சொல்ல வேண்டும். ஏமா சத்தம் போடுறீங்க? அதவர நேரத்துல சாமி அவங்களுக்கெல்லாம் சர்வ சாதாரணம். காசு கொடுக்குறோம் அவ்வளவுதான். நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. வேலைக்கு போனா அந்த வேலை என்ன செய்யறோம் அவங்களுக்கு தான் தெரியும்.
என்னங்க பத்தி யாரும் யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே. எப்படி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படின்னு அடுத்தும் அதனாலதான் அப்படிதான் கஷ்டப்பட்டு அந்த வேலை செய்வான் அப்படின்னு யாராவது யோசனை பண்ணா அந்த வார்த்தையே பேச மாட்டீங்க, பதிலும் பேச மாட்டீங்க. அப்படி பொன்னான வாய் திறந்து போவா போய் வா மன்னவா என்று சொல்ல வேண்டும். ஆமா அப்படின்னு சொல்றீங்களே, ஒரு கணவன் வெளியே செல்கின்ற பொழுது அதாவது அவசரம் போல எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. அது அநாகரிகம். ஆமா. இருந்தாலும் நீங்கள் பயணமாக இருக்கின்ற அதாவது தருணத்தை பார்த்தால் என்ன காரணமாக போகிறீர்கள் கண்ணே? இந்த தினத்திலே நான் ஒரு குறிக்கோளான தேவாதி தேவரை சிறைப்பிடிப்பதற்காக போகிறேன். மும்மூர்த்தி தேவர்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களை சிறைபிடித்து இந்த அசுராதி கூட்டத்தை எப்படி கொன்று குவித்தார்களோ அதை போல அந்த தேவாதி தேவரை சித்திரவதை செய்து நான் கொன்று குவிக்க வேண்டும். பெண்ணே, அதாவது இந்த அதாவது மண்ணுலகில் மனிதர்களாக பிறந்த நாம அதாவது இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படக்கூடாது. அது போல நம்முடைய நலனுக்காக ஒரு வார்த்தை சொல்றேன், அதை கேளுங்கள். அப்படியா?
ஏதாவது சதி செய்து சூழ்ச்சி செய்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடும். ஆபத்து நேர்ந்து விட்டால் நான் என்ன சுவாமியே செய்வேன்? தேவி, குடும்பத்தை ஏதாவது நினைத்து பாருங்கள். அதாவது நானும் உங்களுடைய மகனும் என்ன செய்வோம்? தேவி, நான் தேவாதி தேவரை சிறைபிடிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே சாமி உங்களே கதை என்று நாங்கள் இருக்கிறோம். நானும் நம்முடைய மகனாகப்பட்டவன் வக்கரக்கேதும். அப்படி இருக்கும் பொழுது தேவாதி தேவரை சிறைபிடிக்க போகும் தருவாயிலே அந்த தேவரையால் ஏதாவது சூழ்ச்சி ஏற்பட்டு உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விட்டால் சுவாமி, தேவி கவலைப்படாதே. தேவரை சிறைபிடிக்க வேண்டும் என்றால் நான் நேரடியாக போக மாட்டேன். இதோ வரம் வாங்க போகிறேன் சிவனிடத்தில். வரமா? ஆமா, முக்கன் படைத்த பரமேஸ்வரிடத்துல வர வாங்குவதாக இருந்தால் உண்மைதான். எப்பேற்பட்ட வரம்? சாகாத வரம், வேகாத உடல், அலையாத பொன்னும் பொருளும், நித்தவ வரத்தை வாங்க போகிறேன். சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம் என்று சொல்லக்கூடிய நித்துவ வரங்கள் வாங்க போகிறேன். அதனாலே பயப்படாதே. வரத்தை வாங்கிக் கொண்டு தான் அந்த தேவாதி தேவரை சிறைபிடிக்க போகிறேன். கண்ணே, வரத்தை வாங்கிவிட்டால் நம்மளை யாராலையும் வெல்ல முடியாது. ஆமா, அதனால தந்திரமாக வரத்தை வாங்கிவிட்டால் அந்த தேவாதி தேவர்கள் நமக்கு கடக்க வாங்கிவிடுவார்கள். அனைவற்ற தேவர்களும் நம்மளுக்கு அடக்கம். அதனாலே அடிமை சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய 33 கோடி தேவரும் எனக்குள் அடக்கமாகிவிடுவார்கள். எந்த ஒரு வருவாத்து வேண்டாம். நீயும் நம்முடைய மகனாகிய வக்கரக்கேதும் எந்த ஒரு குறையில்லாதபடி அரண்மனையில் இருங்கள். நான் வரத்தை வாங்கி விடுகிறேன். சபையோர்களே, இதோ எரியட்டா சூரனானவர் கைலகிரி வாசனாகிய சிவபெருமானிடத்திலே சென்று சாகால வரம் பெற்று வர வேண்டும் என்று சொல்லி மனைவியிடத்திலே விடை பெற்றுக் கொண்டு சிவனை கோரி செல்ல இப்பொழுது சிவபெருமான் சபை தருமார். மற்ற விஷயம் அவரால்